ஓம் நமச்சிவாய. அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் மே மாத ராசி பலன், அதாவது இந்த மாதத்தில் மே மாதத்தில் இந்த கிரக நிலைகள், ஏன்னா சனி பகவானோட செவ்வாய் இருந்து, சனி பகவானோட செவ்வாய் சேர்ந்து இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம். அனைத்து ராசிகளுக்குமே ஒரு துன்ப நிலை, ஒரு கஷ்டம், வாகன விபத்துகள், சண்டை, குடும்பத்தில் பிரச்சனை, நிறைய தடைகள், சச்சரவுகள், தொந்தரவுகள்லாம் இருந்ததெல்லாம் இந்த மே மாதத்தில் மாற்றம் கொடுக்க, இந்த மே மாதத்தில் இந்த கிரக இணைவுகள் இந்த இடத்துல இருக்க போறாங்க. ஏன்னா மாத கிரகம் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவரோட சொந்த வீட்டுக்கு, சனி வீட்டில இருந்து இவ்வளவு சங்கடங்கள் கொடுத்துட்டு வந்த எல்லா ராசிகளுக்குமே ஒரு சச்சரவு, குடும்பத்துல பிரச்சனை, தொழில பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, பள்ளி மாணவர்கள் படிக்கும் அப்பா அம்மா, அதாவது பையனுக்கும் அப்பாவுக்கும் சண்டை, இந்த மாதிரி அனைத்து பிரச்சனைகளும் கொடுத்து வந்த அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஒரு விடிவு காலமாக செவ்வாய் சனீஸ்வரனிலிருந்து பிரிந்து அவரோட சொந்த ராசியான மேஷ ராசியில், அதாவது அவரோட சொந்த வீடு, அவரு மூலத்திரிகோணம் பெறக்கூடிய வீடு மேஷ ராசியில் சூரியனோட ஆட்சி பெற்று பலம் பொருந்தி ஸ்ட்ராங்கான பொசிஷனுக்கு வராரு செவ்வாய். சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா சூரியனும் 15ஆம் தேதி வரைக்கும் அங்கதான் இருக்க போறாரு. அதுக்கப்புறம் அவரு 2ஆம் வீட்டுக்கு, ரிஷப வீட்டுக்கு 15ஆம் தேதி போல மாறிடுவாரு. சுக்கிர பகவான் 3ஆம் வீட்டுக்கு, அதாவது காலபுருஷ தத்துவப்படி மிதுன வீட்டுக்கு மாறிடுவாங்க 15ஆம் தேதி. புதன் பகவான் மேஷ ராசியில தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் ரிஷப ராசியில ஒரு 20ஆம் தேதிக்கு அப்புறம் மாறுறாங்க. ஸோ இந்த 4 கிரகமே பாத்தீங்கன்னா செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன், இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த மே மாதத்தில் மேஷம் டு மிதுனம் இந்த டிரான்சிட்ல தான் இருக்க போறாங்க. அதாவது இந்த மே மாதத்தில் அசுரகுரு எனப்படும் சுக்கிரன், தேவகுரு எனப்படும் குரு பகவான் 2 பேரும் இணைகிறார்கள். அவரோட, அதாவது மிதுன ராசியில் சுக்கிரனும் குருவும் இணைந்து மே மாதம் யாருக்கெல்லாம் மாற்றங்கள், முன்னேற்றங்கள், ஜாக்பாட்டு, தொழில் வளர்ச்சி, புதிய வரவு, புதிய தொழில், கல்யாணம், புதிய பிசினஸ், முக்கியமா படிப்பு. ஏன்னா அசுரகுரு தேவகுரு இணைவு மிதுன ராசியில் புதன் வீட்டில் ஆட்சி பெற்ற நிலைமையில், அதாவது புதன் வீட்டில் ஒன்று சேர்ந்து இருக்கும் பட்சத்தில் இவங்களுக்கு என்னன்னா இது பரிவர்த்தனையும் பண்றாங்க. அதாவது புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று ஆட்சி பெற்ற நிலைமையில் இருப்பாங்க. சோ இந்த கிரக நிலைமை அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த மே மாதம் என்னென்ன மாற்றங்கள், பலன்கள், ஜாக்பாட்டு, ஒரு அதிர்ஷ்டம், சக்சஸ்ன்றதை பார்ப்போம். ரிஷபராசி நேயர்களே, இந்த மே மாதம் உங்களுக்கு ராஜ வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்குங்க. ஏன்னா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்தில் மேஷ ராசியில் சூரியன் உச்சம் பெற்று இருக்கிறார். அவரோட உங்களுக்கு செவ்வாய் பகவான், அதாவது விரையாதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் சூரியனோட இணையும் பொழுது வெளிநாட்டு வாழ்க்கை, அதாவது வெளிநாட்டுல போய் படிக்கிற வாழ்க்கை, வெளிநாட்டு யோகம், ஃபாரின்லயே செட்டில் ஆகுறது, எல்லா அமைப்புகளும் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குங்க. ஏன்னா இது ராஜா வாழ்க்கைனே சொல்லலாம். ஏன்னா இவ்வளவு நாளா அதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. அதனால அது அதனோட தொடர்புகள்லாம் ஒரு தடங்கள், சங்கடங்களா இருந்தது பாத்தீங்களா, அது எல்லாமே மாற்றமாக இருக்க போதுங்க. ஏன்னா உங்களுக்கு லாப சனி ஆரம்பிச்சு 11ஆம் இடத்தில் சனீஸ்வரன் மீன வீட்டுல தான் இருக்காரு. ஆனா அந்த லாபங்கள் உங்களுக்கு வந்துதான் பாத்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறி, ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா என்னடா லாப சனின்னு சொல்றாங்க, 11ஆம் இடத்துல சனி பகவான் லாப சனி சொல்றாங்க, இன்னும் ஒரு லாபத்தையும் பார்க்கலையா அப்படின்னா அதுக்கு உண்டான அமைப்பு உங்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் உங்க ராசியிலே தான் இருக்கிறாருங்க. ஏன்னா அதுக்கு துணை புரி கொடுக்கிற கிரகமும் கூட வரணுங்க. ஏன்னா சனீஸ்வரன் ரொம்ப ரொம்ப மந்த கிரகம், ரொம்ப தாமதமான கிரகம். அவர் ஒரு ராசியிலும் 2.5 வருஷத்துக்கு இருக்கான காரணம் அதுதான். ஏன்னா அவரோட தசைலாம் பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த மாதிரி ஒரு மாற்றம் இருக்குதானே சில பேருக்குலாம் அனலைஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம சனி தசை தான் போதான்ற மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி இந்த ஒரு லாபத்தை கொடுக்கறதுக்கு 11ஆம் இடத்துல ரிஷபராசி எல்லாம் யோசிப்பாங்க, என்னடா நம்மளுக்கு தொழில ஒரு லாபம் இல்ல, வேலையில ஒரு இன்கிரிமெண்ட் சொன்னாங்க, எல்லாம் சொல்லியிருப்பாங்க, ஒரு ப்ரொமோஷன் சொல்லியிருப்பாங்க, எதுவுமே நமக்கு வரலையே, காசே கையில வரலையே. 11ஆம் இடத்துல சனீஸ்வரன் லாபாதிபதி லாபஸ்தானத்துல இருக்காங்கன்றாங்க, கையில காசே பார்க்க முடியலன்ற யோசனையிலே மனக்குழப்பத்துல இருந்து பாத்தீங்களா ரிஷபராசிக்கு இந்த மே மாதத்திலிருந்து உங்களுக்கு கையில் காசு புழங்கும் நிலை உண்டாகுங்க. இனிமேதான் உங்க கையில, இனிமே உங்களுக்கு காசு கையில தங்குங்க. இவ்வளவு நாள் வராத பணம், பொருளாதாரம் வரத்துக்கு உண்டான அமைப்பு எல்லாமே இருக்கு. ஏன்னா உங்க ராசிநாதன் சுக்கிரன் உங்க ராசியிலே பலம் பொருந்தி அதுக்குண்டான வழிகளை காட்டிடுவார். அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவான் 12ஆம் இடத்தில் இருக்காரு. விரையாதிபதி செவ்வாய் 11ஆம் இடத்தில் உங்களுக்கு வரக்கூடிய லாபங்கள், பொருளாதாரத்திலாம் தடைப்பட்டு சனியோட இருக்கும் பட்சத்தில் விரையாதிபதி செவ்வாயோட அவரோட சொந்த வீடான ஆட்சி பெற்று இருக்கும் போது, ஏன்னா 12ஆம் இடத்த அதிபதி 12ஆம் இடத்திலே ஆட்சி பெறும் போது உங்களுக்கு
அனைத்து சகல வசதிகளும் இந்த மாதம் உங்களுக்கு கொடுத்துருவாருங்க. ஏன்னா குடும்பத்தில் இருந்த பிரச்சனை, இல்வாழ்க்கை, சுகம், அனைத்து சுகங்கள், கேளிக்கை, வெளிநாடு போறது, வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாடு மூலயமா அதாவது வெளி பிரயாணங்கள் மூலயமாவே நல்ல செய்திகள் வர்றது, இந்த அமைப்பெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு அதிகமான செழிப்பை, வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாக மே மாதம் இருக்க போகுதுங்க. ஏன்னா இதுல இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு கிரக இணைவு இருக்குங்க. ஏன்னா செவ்வாய் வந்துட்டாரு, புதனும் சுக்கிரனும் பாத்தீங்கன்னா சூரியன் கூட தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் மிதுன ராசியில் இருந்துகிட்டே இருக்காரு. அதாவது ஜூன் மாதம் தான் அவர் பெயர்ச்சி அடைய போறாரு கடக ராசியில். இந்த மாதத்துல ஒரு கிரக இணைவு இருக்கு. உங்க ராசிநாதன் சுக்கிரன், அதாவது அசுர குரு சுக்கிரன், தேவகுரு குரு, 2 பேரும் உங்களுக்கு 2ஆம் இடம், அதாவது ரிஷப ராசிக்கு 2ஆம் இடத்தில் மிதுன ராசியில் இணைகிறாங்க இந்த மே மாதத்தில். அப்புறம் என்னங்க, விஸ்வரூப வளர்ச்சி, விடாமுயற்சி விஸ்வரூப வளர்ச்சின்ற மாதிரி உங்க வாழ்க்கை, உங்க காட்டுல மழைன்ற மாதிரி உங்களுக்கு இது ஒரு பொற்காலமாக மாறக்கூடிய மாதமாக இருக்க போதுங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல உங்க ராசிநாதன் தனக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் இருக்கும்போது உங்களுக்கு இனிமே நீங்க எதிர்பார்த்ததெல்லாம் நடக்குங்க. முக்கியமா தொழில், பிசினஸ், இந்த ட்ரேடிங், ஆன்லைனு, நகை கடை வச்சிருக்கவங்க, டெக்ஸ்டைல் பிசினஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த மீடியா, ஆன்லைனு, ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட்டிங், புரோக்கிங், பேங்கிங் செக்டர், பினான்ஸ், இன்சூரன்ஸ், மார்க்கெட்டிங், இந்த மாதிரி அனைத்து செக்மெண்ட்ல, ஏன்னா புதன் வீட்டுல 2 பேரை இணைறாங்க. அதாவது லீகல் டிபார்ட்மெண்ட், சார்ட்டர்ட் அக்கௌண்ட், கல்வித்துறை, டீச்சர்ஸ், அனைத்து துறைகளும், பேப்பர் ஒர்க், டாக்குமெண்ட், சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ், இப்ப பாருங்களா, இந்த மாசம் பாத்தீங்கன்னா நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும், நிறைய இடம் வைக்கும், இந்த மாதிரி அமைப்பெல்லாம் இந்த துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மே மாதம் அபரிவிதமான வளர்ச்சி, பொற்காலம், ஒரு முன்னேற்றம், மிகப்பெரிய யோகா கால மாதமாக மே மாதம் இருக்க போகுதுங்க. ஏன்னா ரிஷப ராசிநாதன் குருவோட இணைந்து, அதுவும் இல்லாம புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை, ஒருத்தருக்கும் ஆட்சி பெறாங்க. இதனால் உங்க 2ஆம் வீட்டு அதிபதியும் ஆட்சி, உங்க ராசிநாதனும் ஆட்சி, தனக்காரகன் குருவனோட ஆட்சியோட இருக்கும்போது நீங்கள் எதிர்பார்த்த தனவரவு, அதே மாதிரி குடும்பத்தில் உறவு, கல்யாண வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, கணவன் மனைவிட இருந்த பிரச்சனை தீரும், மாணவர்கள் உயர்கல்வி படிக்கிறது, போட்டித் தேர்வுல வெற்றி பெறுது, அரசு வேலைக்கு முயற்சி பண்றவங்களாம் அரசு வேலையில கிடைக்கிறது. ஏன்னா 12ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று பலம் பொருந்தி இருக்கும்போது வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகுற எல்லா அமைப்புகளும் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குங்க. மொத்தத்தில் இந்த ரிஷப ராசிக்கு மே மாதம் வாழ்க்கையில் ஒரு பொற்காலம், லாப மாதமாக இருக்கும். இவ்வளவு நாள் லாபமே வரலங்க, லாபசனி சொல்லிட்டு இருந்தாங்க, லாபமே இல்லைன்னு ஒரு மன கஷ்டம், ஒரு குழப்பத்தில் இருந்தவங்க எல்லாம் சுக்கிரன் உங்க ராசியில் ஆட்சி பெறுகிறார். செவ்வாய் உங்களுக்கு 12ஆம் இடத்தில் விரையாதிபதி ஆட்சி பெற்று எதிர்காலம், பொற்காலம், அதாவது உங்களுக்கு வெளிநாட்டு யோகம், இந்த மாதிரி அனைத்து செல்வங்கள் 2ஆம் வீட்டில் குருவோடு சுக்கிரன் இணையும் போது, தேவகுரு அசுரகுரு இணையும் போது உங்க வாழ்க்கையில் இனிமே வசந்த காலம், பணவரவு அதிகரிக்கும், பொருளாதாரம் மேம்படும், குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை தீரும், திருமண தடைகள் நீங்கும் என அனைத்து முன்னேற்றங்களும் பெறுவீர்கள். எல்லாமே உங்களுக்கு லாபமாக மாறக்கூடிய அமைப்பு உண்டாகுங்க. வாழ்க வளமுடன். வணக்கம்.